மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான்கோழிக்கேற்ற தீவன முறைகளும் அவற்றை தயாரித்தலும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டையில் இறால் வளர்த்து பயன்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் நாற்பயிர், சணல். இன்றைய தகவல் நேரத்தில் கரும்பு மற்றும் வாழைக்கு சொட்டு நீர் பாசனம். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சீங்க. அண்மை காலங்களில் இறால் வளர்ப்பு முக்கியத்துவம் பெற்று வருகிறது. வேளாண்மையாளர்கள் இத்தொழிலை மேற்கொண்டு பொருளாதார ரீதியாக நன்மை அடைகின்றனர். அந்த வகையில் பண்ணைக்குட்டையில் இறால் வளர்த்து பயன்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்களை சந்தித்த போது ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் மானல் பரமசிவம் சார். மானல் பரமசிவம். எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க ஐயா? 10வது வரலும் படித்தேன். அப்புறம் ஐடிஐ படிச்சிருக்கேன் ஐயா. ஐடிஐ என்ன கோர்ஸ்? ஐடிஐ வெல்டர் படித்தேங்க. வெல்டர். சரி. ஐடிஐ வெல்டர் படிச்சுட்டு இந்த தொழில் வந்துட்டு இந்த மீன் வளர்ப்பு தொழில் வரணும்னு எப்படிங்க ஐயா? ஒரு ஐடிஐ வெல்டர் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். கொஞ்ச நாள் எந்த பாய்லர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாள் இருந்தேன். சரிங்க. கப்பல் கட்டுமான துறையில் கொஞ்ச நாள் இருந்தேன் வெளிநாட்டில். அதை முடிச்சுட்டு 2000 இங்கே வந்தேன். இங்கே எங்கள் அப்பாவோட சொந்த இடம் இருந்துச்சு, பூர்வீக இடம் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுறதுன்னு மாற்று சிந்தனை எதாவது பண்ணணுமே, விவசாயம் பண்ணி வருமானம் இல்லையே, மாற்று சிந்தனைக்கு வரணுமேனு ஒரு ஐடியா பண்ணோம். அப்போ எங்கள் பகுதியில் வந்து ஆர் கதிரேசன் மீன் பண்ண வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அணுகுனேன். இது மாதிரின்னு ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கன்னா இது மாதிரி யோசனை சொன்னாங்க. இது செய்யலாம்பா, செய்கிற தொழில் தான், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே 2000 நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் குளத்தை அமைக்க ஆரம்பித்தேன். தொலைக்க ஆரம்பித்தோடனே அப்புறம் இது சம்மந்தமான டெக்னிக்கலாக உள்ள அதிகாரிகளை சந்திக்கணுமேன்ட்டு
அப்போ வந்து நம்ம நாஞ்சிக்கோட்டையில் வந்து மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இருந்துச்சு. கால்நடை கல்லூரியோட தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு அரசோட கல்லூரியுடைய பயிற்சி மையம் இங்கே இருந்துச்சு. அதில் போய் சில பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம். எப்படி கெண்டை மீன் வளர்க்குறது, ஆரம்ப நிலையில் கெண்டை மீன் வளர்க்குறதுக்கு தான் பயிற்சி எடுத்தேன். நீங்கள் பயிற்சியெல்லாம் முடிச்சிங்க. பிறகு வந்துட்டு இந்த இறால், இப்போ நம்ம இறால் பண்ணையில் வளர்க்குறது. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு நம்ம உவர் நீர் இறால் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க. நீங்கள் என்ன வகையான இறால்? இப்போ இது உவர் நீர் இறால் தான் இந்த இனம். இந்த இனத்தை வந்து நம்ம வந்து உப்பு தண்ணிக்கு இல்லாமல் நல்ல தண்ணியிலையும் வளர்க்குற மாதிரி நம்ம வந்து குஞ்சு வாங்கும்போதே அந்த குஞ்சு பண்ண வாங்குகிற இடத்துலையே நம்ம சொல்லி ஆச்சரியிலே சொல்லி நல்ல தண்ணியில் இறால் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 4 PPT 3 PPTயில் உள்ள PPMல உப்புல உள்ள தன்மையில் உள்ள குஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் தண்ணியெல்லாம் 0 PPT. நாங்கள் கொண்டு வந்து அதை அக்காமடேட் பண்ணுவோம். அதாவது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அதை வந்து தண்ணியை ஊற்றி முதல் குஞ்சு வரும்போது 2 லிட்டர் தண்ணியில் கொடுப்பாங்க. இங்கே கொண்டு வந்து பையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றுவோம் முதல்ல. சரிங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 1/2 லிட்டர் இந்த வாட்டத்துக்கு வரணும், இந்த தண்ணிக்கு பக்குவத்துக்கு வரணும். அப்படிங்கிறதால நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் அந்த அக்காமடேஷன் வேலையை பார்ப்போம். பார்த்துட்டு 3-4 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணியை மீனை எடுத்து திருப்பி உள்ளே விட்டுருவோம். அப்போ நெருக்கி அந்த இறாலை எடுத்து அதில் விடும்போது அதுக்கு இதுக்கு சரியான குளத்தில் விட்டுருவோம். அந்த குளத்து தண்ணியிலேருந்து எடுத்து பண்ணுவோம். ஆக உவர் நீர் இறால் தான் அது. உவர் நீர் இறால் தான். அதை வந்துட்டு நன்னீர் இறாலுக்கு பக்குவப்படுத்திடுவீங்க, கொண்டு வந்துடுவீங்க வழிக்கு, அந்த உங்கள் வழி கொண்டு வந்துடுவீங்க, நன்னீர் இறாலாக மாற்றிடுவீங்க. இந்த இருப்பிடத்துக்கு தகுந்தாப்புல அதை கொண்டு வந்துடுவோம். ஒரு 5-6 வருஷம் வளர்த்துட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு கிராப்புக்கு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இப்படி பண்ணுவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பார்த்து இன்னும் இந்த பகுதியில் ஒரு 20 பேர் வளர்க்குறாங்க. இப்போ இந்த இறால் பண்ணையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 120 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஈல்டு தரும். ஆமாம், 90 நாள்லேருந்து 120 நாள். எவ்வளோ டன்னு கிடைக்குங்க அந்த ஒரு ஏக்கர் இறால் வளர்த்தோம்னா? ஒரு பாண்டில் மட்டும், ஒரு பாண்டில் இது 1/2 ஏக்கர் பாண்டு. இதோட நோக்கம் போது ஒரு 1.5 டன்னு பிடிக்கணுங்கிறது தான் நோக்கம். இது தொடர்ந்து நாங்கள் பண்ணுறதில்ல. பனிக்காலங்களில் பண்ண மாட்டோம், வெயில் காலங்களில் பண்ணால் நல்லா. எதனால்? மூச்சு திணறல் வந்து இறால் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிளைமேட் நமக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்காண்டி இறால். இப்போ நீங்கள் உவர் நீர் இறாலை கொண்டு வந்து இதை மாற்றி பண்ணுறீங்களே, இதனுடைய தாக்கம் உங்களுக்கு இன்னைக்காவது தெரிஞ்சிருக்குமா? உவர் நீர் இறாலில் வந்துட்டு நம்ம இந்த நன்னீரில் வைக்கணும் பயந்து வளர்க்குற சூழ்நிலை. அந்த சூழ்நிலை இல்லைங்க, ஆரம்ப நிலையில் இருந்துச்சு. முதல்ல நாங்கள் போடும்போதெல்லாம் ட்ரையலாக தான் போட்டோம். ஒரு ட்ரையல் அண்ட் எரர்னு போட்டோம். அதுவே நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 ட்ரையல் போட்டதுக்கப்புறம் தான் அதை இது மாதிரி எல்லாரையும் விவசாயிகள்லாம் வர சொல்லிங்க ஒரு கூட்டமாக வச்சு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இது செய்யலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னோம். அதை பயன்படுத்தி நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, இது நல்ல விளைச்சல் நிலமாக தெரியுது உங்களுக்கு. ஆமாங்க, இல்லைங்களா? இதை வந்துட்டு நீங்கள் இறால் பண்ணையாக மாற்றிட்டீங்க, மீண்டும் அதை விளைச்சல் நிலமாக மாற்ற முடியுமா? மாற்றிக்கலாம். ஏன்னா இது 100% உப்பு இல்லாத தண்ணியில் வளர்றது. இந்த மண் இந்த தண்ணி இங்கே தான் இருக்குது. இதை ஒன்றும் நாங்கள் வெளியில் எங்கேயும் மாற்றிடலை. கரையை பார்த்தீங்கன்னா இந்த கரையை மட்டும் தட்டி விட்டால் திருப்பி விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த குளமே திருப்பி உள்ளுக்குள்ளே விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த வறட்சி இருக்குதுன்னு வச்சுங்க, தண்ணி இல்லைன்னா இந்த கொள்ளையை உழுது விட்டு திருப்பி நட்டோம்னா இதை திருப்பி மறு விவசாயத்துக்கு கொண்டு வந்துடும். இது ஒன்றும் விவசாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இல்லை வாய்ப்பே இல்லைங்க அதுக்கு. காரணம் இந்த தண்ணியை பிடுங்கி இப்போ இந்த தண்ணி இருக்குது, பின்னாடி ஒரு ட்ரைனேஜ் வச்சுருக்கோம், இந்த குளத்தோட ட்ரைனேஜ். இதை வச்சு தான் இந்த பக்கம் நான் 3 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணி கலரை மாற்றணும்னு நினைக்கும் போது இப்போயே மீன் லைவாக இருக்கும்போது இந்த கலர் கூட ஆகிடும். 60-70 நாளைக்கு அப்புறம் இந்த தண்ணியோட கலர் அதிகமாகிடும், நிறம் மாறுது. தீனி போட்டதுனால மாறிக்கிட்டு வரும். தீனி போடுறதாலையும் அந்த மீன் போடுற எச்சம் இருக்குல்ல, மீன் போடுற சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்தோட கலருக்கு வந்துடுது. அப்போ நம்ம வந்து அமோனியா அதிகமாகிடும். அப்போ அமோனியாவை நம்ம குறைக்கணும்னா என்ன பண்ணோம், தண்ணியை மாற்றணும். அப்போ தண்ணியை பைப்பை பிடிங்கி விட்டு நெல் வயலுக்கு தான் பாயுது. இந்த தண்ணி நெல் வயலுக்கு பாய்ஞ்சு நெல் அமோக விளைச்சல் இருக்கும். காரணம் இங்கே நம்ம எல்லாமே பண்ணுறதால எப்படி சாணத்தை மாட்டு சாணம் மாதிரி தான் இதுவும் ஒரு சாணம் தான் இது. இதை குறைக்கிறதுக்காக நம்ம பிடிங்கி விட்டோம்னா, புதுசாக இன்னொரு தண்ணி விட்டோம்னா இங்கே இறாலும் நல்லாயிருக்கும், அங்கே வயலும் நல்லாயிருக்கும். அந்த முயற்சியில் ஈடுபட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் கொள்ளையில் எல்லா கொள்ளைக்கும் இந்த தண்ணி தான் பாயுது. இங்கே பக்கத்தில் என் கொள்ளைக்கு பாயுது. இந்த வறட்சியில் வந்து இன்னும் 10 விவசாயிக்கு தேவைப்படும் போது தண்ணி என் கொள்ளையிலேருந்து பிடிங்கி விட்டு கொடுத்துருக்குறேன். தண்ணியை கொடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கும். சரிங்க. இப்போது வந்துட்டு இது இறால் பண்ணை பக்கத்தில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் மீன் வளர்க்குறதா சொன்னீங்களே? ஆமாம், பக்கத்து இங்கே வந்து இந்த பண்ணையில் வந்து நாங்கள் வந்து குறைச்சபட்சம் ஆரம்பிக்கும் போது 6 ஏக்கர் குளத்தை தான் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 18 ஏக்கர் இந்த இடத்துல நானே வாங்கி இந்த குளத்தையெல்லாம் வெட்டி பைப்லைன் பண்ணி இதிலே மீன் வளர்க்குறேன். இங்கே எங்கள் பண்ணையில் வந்து நாங்கள் வந்து மீன் வளர்க்குறதுல வந்து கெண்டை மீன் வளர்க்குறோம். முத ஆரம்பிச்சது. அப்புறம் கேட்ஃபிஷ் வளர்த்தோம்.
அதுக்கப்புறம் இப்போ ஜிலேபி வளர்க்குறோம், இந்த வனாமி வளர்க்குறோம். இப்போ எனக்கு ஒவ்வொரு ரகமாக காட்டுங்களேன். ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு பண்ணையில் வேறு பாண்டில் இருக்குங்க இது. சரிங்க, பார்க்கலாங்களா? பார்க்கலாம் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் அவர்களை 094-03-7395 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது ஆடுகளுக்கு தேவையான அளவு புற்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் தினமும் 100 முதல் 200 கிலோ அளவு அடர் தீவனம் அளிக்க வேண்டும். அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அம்மை நோய்க்கான தடுப்பூசியை ஆடுகளுக்கு போட வேண்டும். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் குயினால் பாஸ் அல்லது புரோபனோபாஸ் மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நெற்பயிரில் குலை நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது 1 மில்லிமீட்டர் கார்பென்டாக்சம் 50 WP அல்லது ட்ரைசைக்சோ 75 WP அல்லது மெட்டாமினோஸ்ட்ரோஃபன் 20 SC அல்லது அசாக்சிஸ்ட்ரோஃபன் 25 SC என்ற அளவில் தெளிக்க வேண்டும் என்று வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் நார்பயிர், சணல் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற மண். மணல் கலந்த வண்டல், களிமண் சார்ந்த இடைப்பட்ட மண் வகைகள் சணல் சாகுபடி செய்ய ஏற்றவையாகும். பயிரிட ஏற்ற பருவம் மாசி, வைகாசி. ரகங்கள் கேப்சுலாரிஸ் JRC 212, 321, 7447. ஒலிட்டோரியல் JRO 524, 878, 7835. நீர் மேலாண்மை. சராசரியாக சணல் பயிருக்கு 500 மில்லிலிட்டர் நீர் தேவைப்படும். விதைத்தவுடன் ஒரு முறையும் 4ஆம் நாள் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை. சணல் சாதாரணமாக 100 இருந்து 110 நாட்களில் அறுவடைக்கு வரும். ஆனால் தேவைக்கேற்ப 135 நாட்கள் கழித்தும் அறுவடை செய்யலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 45 முதல் 50 டன்கள் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி தொடர்வது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கரும்பு மற்றும் வாழைக்கு சொட்டு நீர் பாசனம். கரும்பின் நீர் தேவை நெற்பயிருக்கு அடுத்தபடியாக அதிகமாக உள்ளது. எனவே கரும்பு சாகுபடியில் நீரின் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தி சிக்கன முறையில் நீரை பயன்படுத்துவது இன்றைய பாசன நீர் தட்டுப்பாடான சூழலில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். கரும்பு விளைச்சலை சராசரியாக 1 ஹெக்டேருக்கு 150 முதல் 200 டன்கள் வரை சொட்டு நீர் உர நிர்வாகத்தின் மூலம் அதிகரிக்க முடியும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நெல், கரும்பு, மஞ்சள் முதலிய பயிர்களுக்கு அடுத்தபடியாக வாழை சாகுபடிக்கு தேவைப்படும் நீரின் அளவும் அதிகமாகவே உள்ளது. வாழையில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது பயிரின் தரமும் மேம்படுத்தப்பட்டு உயர் விளைச்சலும் பெறப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1860 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1535 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1960 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1475 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1985 ரூபாய்க்கும், கடலூரில் குறைந்தபட்ச விலையாக 2038 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2102 ரூபாய்க்கும், நெல்கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1863 ரூபாய்க்கும், முந்திரி இதர ரகம் ஆண்டிமடத்தில் குறைந்தபட்ச விலையாக 8700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9200 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், கொப்பரை இதர ரகம் கோபிசெட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 7997 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8300 ரூபாய்க்கும், வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 5850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9500 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி ஈரோட்டில் குறைந்தபட்ச விலையாக 5366 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9211 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 160 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 420 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 6.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 238.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9.1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
வான்கோழிகள் கறிக்காகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்க்கப்படுகின்றன. அவைகளுக்கு சீரான இடைவெளியில் சத்தான தீவனமும் முறையான பராமரிப்பும் அளிக்கப்பட வேண்டும். தற்போது வேளாண்மையாளர்களால் வான்கோழிகள் பரவலாக வளர்க்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வான்கோழிக்கேற்ற தீவன முறைகளும் அவற்றை தயாரித்தலும் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள். வான்கோழிகள் கறிக்கோழிகளை விட வேகமாக வளரும் தன்மை உடையவை. அவைகளுக்கு அதிக புரதம், உயிர்ச்சத்துக்கள், தாதுப்புகள் அதிக அளவில் கறிக்கோழிகளை விட தேவைப்படுகின்றன. வான்கோழி வளர்ப்பில் தீவன வகைகள் என்று பார்த்தால் குஞ்சு தீவனம், அதாவது ப்ரீ ப்ரூடர் அப்படின்ற சொல்லக்கூடிய குஞ்சு தீவனம் முதல் 4 வாரத்திற்கு தர வேண்டும். இது வான்கோழி குஞ்சு பிறந்தவுடன். அடுத்ததாக ப்ரீ ப்ரூடர் மேஸ் என்ற சொல்லக்கூடிய குஞ்சு தீவனத்தை அளிக்க வேண்டும் 4 முதல் 14 வாரம் வரை. அடுத்து வளரும் கோழிகளுக்கு 14 முதல் 30 வாரம் வரை வளரும் கோழிகளுக்கான தீவனத்தை அளிக்க வேண்டும். அடுத்து முட்டை விடும் வான்கோழிகளுக்கு 30 வாரத்திலிருந்து முட்டை கோழி தீவனத்தை அளிக்க வேண்டும். அடுத்து இனப்பெருக்க கோழிகளுக்கு தனியாக தீவனம் தயாரிக்க வேண்டும். இந்த 5 வகையான தீவனத்தை தயாரித்து வான்கோழிகளுக்கு அளிக்க வேண்டும். இந்த ப்ரீ ப்ரூடர் மேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவனத்தில் எரிசக்தியின் அளவு 2800 கிலோ கலோரி 1 கிலோ அளவுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புரதச்சத்தானது அதிக அளவு புரதம் இளம் குஞ்சுகளுக்கு தேவைப்படுவதால் 28% அளவு புரதச்சத்து குஞ்சு தீவனத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக குஞ்சு தீவனம் 4 வாரத்திற்கு முதல் அடுத்து 14 வாரம் வரை வளர்க்கக்கூடிய குஞ்சு தீவனத்தில் எரிசக்தியின் அளவு 2900 கிலோ கலோரி அளவு 1 கிலோ தீவனத்தில் இருக்க வேண்டும். புரதச்சத்து சிறிதளவு குறைத்து 26% அளவு இருந்தால் போதுமானது. அடுத்து வளரும் கோழிகளுக்கு 14 வாரத்திற்கு மேல் 3000 எரிசக்தி கிலோ கலோரி 1 கிலோ அளவுக்கு தீவனத்தில் சேர்க்க வேண்டும். அதே அளவு புரதச்சத்து 22% அளவு இருந்தால் போதுமானது. மேலும் முட்டையிடும் வான்கோழிகளுக்கு 30 வாரத்திலிருந்து 2900 கிலோ கலோரி 1 கிலோ தீவனத்தில் எரிசக்தி இருக்க வேண்டும். புரதச்சத்தானது 14% அளவு இருந்தால் போதுமானது. இனப்பெருக்க கோழிகளுக்கு முட்டையிடும் கோழிகளுக்கு இருப்பதைப் போல 2900 கிலோ கலோரி 1 கிலோ அளவுக்கும் எரிசக்தியும் 14% முதல் 18% அளவு புரதச்சத்தும் இருக்க வேண்டும். மேலும் இந்த தீவனத்தை வான்கோழி பண்ணையாளர்கள் தயாரிக்க வேண்டுமெனில் மூலப்பொருட்கள் உள்ளூரில் கிடைக்கும், உங்களுடைய அருகாமையில் கிடைக்கும் மூலப்பொருட்களான மக்காச்சோளம், அரிசி குருணை இந்த மற்றும் இதர தானியங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரித்து கொள்ளலாம். மேலும் புண்ணாக்கு வகைகளான சோயா புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு இவைகளை வச்சு இந்த தீவனத்தை எளிதில் நம்மளே சிறிய அளவில் ஒரு 10 வான்கோழி 50 வான்கோழி இருக்கிறவங்க தயாரிச்சுக்கலாம். மேலும் அந்த குஞ்சுகளுக்கு வான்கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் தயாரிக்கும் பொழுது அதாவது மருந்து பொருட்களான அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி மருந்துகள், அதாவது டாக்ஸின் பைண்டர் அப்படி சொல்லக்கூடிய, ஏன்னா வான்கோழி குஞ்சு எளிதில் நச்சு பொருட்களோட ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகும். அதை தவிர்க்க இதோட நச்சு பொருளுடைய எதிர் மருந்துகளை தீவனத்தில் சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் தீவனம் தயாரிக்கும் பொழுது விலை குறைந்த மூலப்பொருட்களை நமக்கு அருகாமையில் கிடைக்கும் மூலப்பொருட்களை வைத்து சிறிய அளவில் ஒரு 10 வான்கோழி 50 வான்கோழி 100 வான்கோழி வளர்த்தும் பண்ணையாளர்கள் சிறிய அளவில் தயாரித்து தூள் தீவனமாகவோ அல்லது குச்சி தீவனமாகவோ கொடுக்கலாம். இந்த தீவனத்தை தயாரிக்கும் பொழுது மேலும் உயிர் சத்துக்கள் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம் போன்ற சுண்ணாம்பு சத்து போன்ற பொருட்களை இதோடு சேர்த்த வேண்டும். மேலும் வான்கோழி குஞ்சுகள் முதல் 10 வாரத்தில் ஒரு அதிக அளவு இறக்க நேரிடும். அந்த நேரத்தில் தண்ணீரில் சில மருந்து பொருட்களை உயிர் எதிர் மருந்து பொருட்களை கொடுக்க வேண்டும். அதற்காக தண்ணீர் குடிக்க சில பீங்கான் குண்டுகளை தண்ணீர் தொட்டியிலோ அல்லது சில கலர் பவுடர் அதை தண்ணீர் தொட்டிகளை போட்டு தண்ணீர் குடிக்க அல்லது தீவனம் உண்கவும். ஏனெனில் அதிக புரதம் தேவைப்படும் இளம் குஞ்சுகளுக்கு. அந்த 28% புரதச்சத்து இருக்க வேண்டும். அதனால் கோழி பண்ணையில் வான்கோழி பண்ணையாளர்கள் குஞ்சுகளை பராமரிப்பது முதல் 10 வாரத்தில் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா குச்சி தீவனம் தயாரிக்கிறது. தூள் தீவனம் தயாரித்துட்டு அதுக்கப்புறம் குச்சி தீவனம் தயாரிக்கிறது. அது ஸ்டீம் சொல்கிற நீராவியை அதோட தூள் தீவனத்தில் சேர்த்து அதோட குச்சி தீவனத்தை அதில் தயார் பண்ணி இது கொடுக்கலாம். குச்சி தீவனம் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா வான்கோழிகளுக்கு இதில் நச்சுத்தன்மை அகன்றுவிடும், எளிதில் செரிமானமாகும் தீவன மூலப்பொருட்கள்.
இனப்பெருக்க கோழிகளுக்கு அதிக அளவு எரிசக்தி 2900 கிலோகலரி ஒரு கிலோவுக்கும் 12% இதுவும் கொடுக்க வேண்டும். அதிக உடல் எடை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புரதச்சத்து 12% அளவு இருந்தால் போதுமானது. அதே நேரம் உடல் பருமன் அளவு குறைவாக இருக்க வேண்டும். தீவன கட்டுப்பாடு அவசியம் இனப்பெருக்க கோழிகளுக்கு. மேலும் கரு இறக்காமல் இருக்கவும் இந்த தீவன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்து உயர் ரக வான்கோழிகளுக்கு, அதாவது ஒரு கோழி 15 to 16 கிலோ வரலும் கூட வரும். அந்த மாதிரி அதிக எரிசக்தியும் அதிக புரதம், தாதுப்பு மற்றும் உயிர் சத்துக்கள் தேவைப்படுகிறது. அந்த தாதுப்புகள்னு போடும் பொழுது அடுத்து கிளிஞ்சல், இந்த கால்சைட் பவுடர், டிசிபின்னு சொல்ல டை கால்சியம் பாஸ்பேட்ங்கிற சுண்ணாம்பு பொருள் ஆகியவை இதில் தீவனத்தில் சேர்க்க வேண்டும். அடுத்து ஜல்லடை அளவுன்னு பார்த்தோம்னா அந்த 5 வகையான தீவனத்தில் இந்த குஞ்சு தீவனத்தில் 3 மில்லிமீட்டர் அளவு ஜல்லடை அளவு தீவனம் தயாரிக்கும் பொழுது இருக்க வேண்டும். தீவனம் நைஸாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா குராயர் தீவனம் சொல்லுவாங்க, வளரும் கோழி வான்கோழி தீவனம். அதோட ஜல்லடை அளவு 4 முதல் 5 மில்லிமீட்டர் அளவு இருக்க வேண்டும். அடுத்து இனப்பெருக்க கோழிகளுக்கும் முட்டையிடும் வான்கோழிகளுக்கும் ஜல்லடை அளவானது 7 முதல் 8 மில்லிமீட்டர் அளவு இருக்க வேண்டும். இந்த இயந்திரங்கள் என்னென்று பார்த்தோம்னா இந்த தீவனம் தயாரிக்கிறதுக்கு சிறிய அளவில், அதாவது ஒரு 50,000 முதல் 1,00,000 வரை அந்த மாதிரி அளவில் சின்னதாகவே ஒரு கிரைண்டர்னு சொல்லுவாங்க, அரைக்கும் இயந்திரம். அடுத்தது ஒரு கலக்கும் இயந்திரம். இது ரெண்டும் மட்டுமே வச்சு சிறிய பண்ணையாளர்கள் இந்த மூலப்பொருட்களை என்னென்ன நமக்கு சுற்றுப்புறத்தில் கிடைக்குதோ குறைந்த விலையில் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட சில மருந்து பொருட்களும் சில இந்த டிசிபி, கால்சைட், கிளிஞ்சல் போன்ற மூலப்பொருட்களையும் சேர்த்து சிறிய அளவில் தயாரித்து நம்ம கோழிகளுக்கு வழங்கி அதிக எடையை பெறலாம். மேலும் தனியார் நிறுவனங்கள் சின்ன அளவில் பண்ணையாளர்களுக்கு, வான்கோழி பண்ணையாளர்களுக்கு நிறைய இயந்திரங்களை இது பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. மேலும் விவரங்களுக்கு டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை 09444222206 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 7/3/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பண்ணை குட்டையில் மீன் வளர்த்து பயன்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு மானல் பரமசிவம் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு. இன்றைய தகவல் நேரத்தில் காய்கறிகளுக்கு சொட்டு நீர் பாசனம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை செயல்பாடுகள் குறித்து அம்மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் துணை இயக்குனர் திரு வி. சுரேஷ் ஸ்ரீராம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.